நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட்டு. இப்போ ஒரு டெக்கரேஷனுக்காக பூ வாங்க தான் வந்திருக்கோம். ஸோ பூக்கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம். வேஸ்டான பூவே நிறைய கிடக்கு. 2 மணி வரை பூக்கடை இருக்குன்னாங்க. பார்ப்போம். ஏக்கோ பாதை எப்படிக்கா பூக்கடைக்கு? பூக்கடைக்கு பாதை எப்படி? இப்படி போகிறது ஈஸி தானே? சரி, ஓகே. ஃபுல்லாக பூவாக தான் இருக்கு. இந்த கடைக்கு பின்னாடியாக இருக்கும் சார். ஸோ பூக்கடை மார்க்கெட்டுக்கு முன்னாடி இன்றாமரம் 3 மணிலேருந்து ரைட் 8 மணி வரை பூ வியாபாரம் நடைபெறும். எல்லாம் 50? கிலோ 50? சாமந்தி கிலோ 50? என்ன சார் கொத்தமல்லியா சார் இது? எங்கண்ணா மேலே? இங்கேயா? ஃபுல்லாக பூ கிடைக்குது. இதெல்லாம் செட்டு ஃபுல்லாகவே. சார் இங்கே பாருங்க, டெக்கரேஷன் சாமான்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. என்ன வாங்கணும்? ஸோ சர்ச்சுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் பூ வாங்க போகிறோம். பார்ப்போம். நிறைய வெரைட்டி இருக்கு. ஹாய். எவ்வளோ இதுண்ணா? இதுவாண்ணே? இது வந்து நாளைக்கு நைட் வரையும் தாங்க. நாளைக்கு நைட் வச்சோம் தாங்க. நாளைக்கு நைட்டோட தாங்குமா? தண்ணி ஊற்றணும்னா என்ன இருக்குது? இது நம்ம மன்னார்குடி வரை எடுத்துகிட்டு போகணும். இருக்குமா? சரி, கரெக்டாக சொல்லுங்க. எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டாக இருக்கு. இல்லை, நல்லா தானே இருக்கும். நல்லா தானே இருக்கும். எவ்வளோ மணி? 48 மணி நேரம் தாங்குமா? இப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எப்படி? பூ வந்து 80 ரூபா வரும். இது எவ்வளோண்ணா? ஒரு கட்டு 80 ரூபாயா? என்ன யூடியூப் இதுவா? 100 ரூபா. 4 ரூபா வரும். எல்லோட வந்து பரவாயில்ல, அந்த ரோட எல்லாமே 280 ரூபா வரும். 280. அதாவது க்ரீன் கலர் மட்டும் 350 ரூபா வரும். இந்த க்ரீன் கலர் 350 ரூபா வரும். இந்த க்ரீன் கலர் மட்டும் 350 ரூபா வரும். டிஸ்பிளே அது வந்து 180 ரூபா வரும். இதெல்லாம் நாளைக்கு தான் பூக்குமா? நாளான்னைக்கு தான் பூக்குமா? இது 1000 ரூபாயா? இது இதெல்லாம் என்ன? ரோஸ் எல்லாம் இல்லை நம்மள்கிட்ட. ரோஸ் 180 ருபீஸ் வரும். இருக்கும் 50 ரூபாயா? நாளைக்கு நாளை மறுநாள் காலைல வரை இருக்கணும். நாளைக்கு நைட்டு வந்துட்டு நாளை மறுநாள் காலையில். இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, நம்ம இருக்கா நம்மள்கிட்ட? தண்ணி ஊற்றி வைப்போம்ல. ஆமாம் ஆமாம். பாக்ஸ் வந்து 420 ருபீஸ். 420. இந்த ரோஸ் எவ்வளவு? ரெட் 250, கலர் 180. ரெட் 250, கலர் 180. 220.
220யா? இந்த பூவில்ண்ணா இது 280 வரும். 280யா? இவ்வளோ ஒரு பீஸ் இது 2 பீஸ் வரும். 25ஆ? பல்காக எடுத்தா பாக்ஸ் எடுக்கிறப்ப 420 வரும். எவ்வளோ பீஸ் வரும்? 20 பீஸ். போதுண்ணே போதும். கட் பண்ணி போட்டு அது வெயிட்டு தாங்க. இப்படி வேணால் வெட்டுக்கலாம், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இப்படி வெட்டிங்கன்னா வெயிட்டு தாங்க சார். பூவோட இதை பொறுத்து தண்ணி நிற்கும்ல, தண்ணி நிற்க அந்த வெயிட்டை வச்சு தான் இது பண்ணணும். முக்கி போடணும் கொஞ்சம் நேரம். சரி நாங்கள் வரோம் கேட்குறேன். இது ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், கேட்டு பார்க்குறீங்களா? இது ப்ரெஸ்ஸு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்குள்ள தான் இருக்கும். ஸோ பூ வைக்க வேண்டிய கூட டெக்கர் திங்ஸு இங்கே இருக்கு பாருங்க. கிளாத்து வேறு இருக்குல்ல. அது ஒரு செட்டு எவ்வளோண்ணே கிளாத்து? ஆ, 5 மீட்டர் எவ்வளவு? இது எவ்வளவு? ஒரு சீட்டு 10 ரூபாயா? ஒரு சீட்னா இது ஃபுல்லாக அப்படியே எவ்வளோ? எத்தனை மீட்டர் இருக்கும்? எத்தனை மீட்டர் இருக்கும் ஒரு சீட்? பேப்பர் அப்படியே எவ்வளோண்ணே 250 ஒரு செட்டா? ஒரு கொத்தி 250. இந்த பூ எவ்வளோண்ணா? எவ்வளவு ஒரு கிட்ட? ஆ, 60 ரூபாயா? இந்த ரோஸு 200 ரூபாயா? செடி, துளசி இலை எவ்வளோண்ணே ஒரு கட்டு? துளசி இலை எவ்வளவு? ஆ, சும்மா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கெட்டு மாதிரி. இது எப்படி கொடுப்பீங்க? கெட்டு கணக்கில் கொடுப்பீங்களா இல்லை எப்படி? ஆரம்பம் எவ்வளவு? இது இவ்வளோ எவ்வளவு? 10 ரூபா. ஓகே. இது ஒரு கட்டு அருகம்புல் 20 ரூபா. 20 ரூபா. தாமரை ஒரு பீஸு 5 பீஸ் 10 ரூபா. 5 பீஸ் 10 ரூபாயா? இப்போ நாளைக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போனால் நாளைக்கு பூத்துருமா? தண்ணியில் வைக்கணுமா? இது நாளைக்கு தாங்குமாண்ணே? எத்தனை மணி நேரம் தாங்கும்? 2 நாள் வரைக்கும் கூட தாங்கும். எவ்வளோண்ணா ஒரு செட்டு? 50, 60. ஒரு கடையில் இது வரும். ஒரு கட்டு 50 ரூபாயா? $10 ரூபா எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அங்கே ஒரு 50, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 70. சுற்றி எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே இதெல்லாமே இந்த ஃப்ளவர் ஷாப் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரேட்டு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ரொம்ப எல்லாம் இதாக மாட்டேங்குது. இது வந்து சீசன் டைம்ன்றதுனால ரொம்ப காஸ்ட்டு. எத்தனை இருக்கும்? அந்த கடை தானே? 80. இங்கே 50. அந்த மேலே இருக்கிறது போயிட்டு அது ஃபுல்லாக வேணாம். இது பெருசாக இருக்குல்ல? இது பெருசாக இருக்கு. இது டார்க் கலர் சார். இது கொஞ்சம் பிரைட் கலர், அவ்வளோதான் வித்தியாசம். இது பிரைட்டு, இது கொஞ்சம் டார்க், அவ்வளோதான் வித்தியாசம்.
இதில் ஒன்று அதில் ஒன்று அது அதே கலர். இது என்ன கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு? அதுதான் ஸ்டிக் பாருங்க எத்தனை இருக்கு. நாற்பத்தெட்டு மணி நேரம் தாங்கும்லண்ணே. அந்த இது பாஞ்சு கொடுக்கணும் ஒரு பாக்ஸ். எத்தனை பீஸ்ண்ணே இருக்கும்? பாக்ஸ் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். ஊர் வாங்கிட்டு போகிறது கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி தான் வாங்குவோம். இது அதிகம் கேட்கணும். அந்த இது சொல்லுங்க, இது கிடைக்கும் அனுப்புங்க. இதில் ஒரு 10 போடணும். எல்லாத்துலேயும் 2 இது போட்டோம். இந்த கலரில் 2, இந்த கலரில் 2, வெள்ளை கலரில் 2. இதாங்க 5 செட்டாக மொத்தமா? மொத்தம் 10 சார். 2 2 வந்தால் ஒரு 5 செட்டு. இந்த இருக்குது மஞ்சள் 5 பேர். ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர்லேயும் 2 2 போட்டுங்க. இதில் 2, அதில் 2, அதில் 2, இதில் 2, இந்த கலரில். இந்த இதை போடுங்க. தாங்குங்களா 2 நாளைக்கு? அண்ணா 48 மணி நேரம் தாங்கும் கேரண்டி கொடுத்துருக்காரு. அப்படி இல்லைன்னா அடுத்த வாட்டி ஃப்ரீயாக கொடுத்துருவாரு. வீடியோ எடுத்துருக்கேன் நான் சும்மா நான் யூடியூப் உங்கள் கடைக்கு ப்ரொமோஷன் தானே. இது என்ன ரேட்டு பார்க்கணும்? பாக்ஸில் போட்டு விடுங்க ஆனால் ஒரு பாக்ஸில் இது பண்ணி தாங்கண்ணே. யூபிஎஸ் ஃப்ளோரா இல்லை, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது பழசு, இது கொஞ்சம் பழசா? இதே கலர் தான், இதே மாதிரி தான் இருக்குமா? அதுவும் கலர் தான். தாத்தா ஒருத்தர் வச்சிருக்காரு. இல்லை, நான் தாத்தா வச்சிருந்தாருல. ஆனால் அந்த தாத்தா தாமரை பூலாம் ஒருத்தர் கீழே வச்சிருக்காரு பாருங்க. அவர்கிட்ட ஓகே அது வேறையா இருக்கும். சரியா? கிராஸ் ஆறில் எந்த கடையிலையும் நீங்கள் சொல்கிற அந்த 20 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. ஆளை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி வாங்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஓல்டு பூ வச்சு என்ன பூ தூக்கி போட்டுடுறாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. 10 கட்டு கொஞ்சம் பெரிய கட்டாக பார்த்து கொடுக்கணும். போய் சோறு இன்னும் தெரிஞ்ச காலையில் ஆரம்பிக்கும். நல்லது ஒன்று ஆடிறாங்க. ஒரு கெட்டு 35 ரூபாய். 350 ரூபா 10 கட்டுண்ணா. சரி, கெட்டுக்கு ஒன்று ஃப்ரீயாவது போட்டு கொடுங்க. அதுவும் பண்ண மாட்டிங்களா? காசாக கேட்கல, ஃப்ரீயாக கேட்குறேன். அதில் பாதி ஏதாவது பிச்சு கொடுங்க 10ல். ஓனர் கேமரா ஜாம் பண்ண அவ்வளோதானே. ஜாம் பண்ணி தந்துடுறேன், போட்டு தந்துடுறீங்களா? கொஞ்சமாக போட்டு கொடுங்க. எத்தனை வருஷம் வருது? 20 ரூபா. ஒரு கட்டில் 20 ரூபா சார். அதாவது 150னா ரோஸ் 150னா டிவைட் பண்ண எவ்வளோ வருது சார்? 180. 20 ரோஸ் 250. ஏதோ ஒன்று 200 சொன்னார்ல, ஒன்று 180. 250. ஆமாம். எவ்வளோ பெரிய அட்டைப்பட்டில் பண்ணுறது? 2 பேர் அது தூக்கி போட வேண்டியதான். டிக்கியெல்லாம் இருக்குல்ல. வந்து நம்ம வேஸ்ட்டு பூன்னு நினச்சோம், தூக்கி போடுறாங்கன்னு நினச்சோம். இல்லை, ஆனால் தூக்கி போடப்படும் மலர்களும் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா பொக்கே இருக்குல்ல, நம்ம வாங்குகிற பொக்கே. ஸோ அதெல்லாம் ஒன் டே யூஸ் தான். ஈஸியாக இன்றைக்கே மூவ் ஆகிற கடைகளில் எல்லாம் வந்துட்டு இதை வந்து ஆஃப் ரேட்டு போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு
இரநூத்தம்பது ரூபாய்ன்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு 50 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது ஒரு இது ஒரு 100 ரூபான்னா ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. இதுவே வந்து நம்ம இதுன்னா ஒரு கட்டு வந்துட்டு இதை வந்துட்டு லைக் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 50 ரூபா கட்டு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நமக்கான பூக்கள் வாங்கியாச்சு. பேக் பண்ணிடுறேன். மொத்தமாக 750 ரூபா சார். 1250. ஸ்பாஞ்ச் இருக்கும் ரசித்தா. அவங்க ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை சொல்லி வச்சாலே போதும். பாக்கு கடை, விளக்கு கடை, வெத்தலை கடை, உதிரிப்பூர்லாம் அங்கே இருக்கு. இது எவ்வளவு? எது ஒன்றா? 5 ரூபாயா? 40 ஏக்கர் உள்ள ஏரியில் எங்கே கிடக்கு பறிக்க முடியல. வாங்கிட்டு வரேன், பூ வாங்கிட்டு வரேன். சொன்னீங்க 280. இதை சொல்லுங்க, இதை கொடுண்ணா. அந்த இது சாமந்தி இதில் ஒன்று எல்லோவில் ஒன்று எல்லோ ஒன்று கரண்டல் வரும் சார். போயிட்டு வந்தீங்களா? ரேட்டு பார்த்து இல்லைண்ணா, அது அந்த ரேட்டு தானே வரும். வேற இது எல்லாம் ஒரே ரேட்டு தான். லீவ்ஸ் எல்லாமே 50 ரூபாயா? வேணுமா அது? ஓகே அண்ணா, லீவ்ஸ்ண்ணே. இதுவும் 50 ரூபாயா? இல்லை, எல்லாத்துக்கும் விலை தான் சார். சும்மா போகிற இலை கூட ஓகே சார்ண்ணா. நமக்குள்ள பூ மொத்தம் எவ்வளோ சார் ஆச்சு? இங்கே எவ்வளோ ஆச்சு? 1200. அங்கே ஒரு 200, 250. மொத்தம் 2450 ரூபா இருக்குது. உதிரி பூவா? சரி, ஓகே, கரெக்டாக இருக்கும். ஆமாம், செய்யறது தான் ஆள் வேணும். கூப்பிட்டேன், யார? 5 லேடிஸ் இருக்காங்க. எனக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கோர்த்து கொடுத்தா போதும். சரி சரி. ஸோ சர்ச் டெக்கரேஷனுக்கு தான் ஒரு பூ வாங்கிட்டு இருக்கோம். பார்த்து இதெல்லாம் ரெக்கார்டு சார். நாளைக்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். புரியுதா? அப்போ ரேட்டு கம்பேரிசன்லாம் நமக்கு தெரியும் ஃபியூச்சரில். நமக்குள்ள பூ ஐட்டம் எல்லாம் வாங்கியாச்சு. அதாவது உதிராத பூ ஐட்டம்லாம். ஸோ அடுத்து வந்து வாங்க போகிறது வந்துட்டு உதிரிப்பூ. உதிரிப்பூ என்ன ஒரு 1000 ரூபாய் போதுமா சார்? ஓகே, 1000 ரூபா தான். 80 ரூபா. பார்ப்போம், போய் பார்ப்போம். எல்லாம் வாங்கணும். 4 கலர் வாங்கணும். யாருக்குதா? வரணும். பூ காரில் வச்சாச்சு, வாங்கிட்டு போனது. இப்போ உதிரி பூ கண்டி தேடிட்டு இருக்கோம். இப்படியே போகலாம்ல சார்? கேப்லையா? இப்படியே போவாங்க. கடை தான் வழிதான் இருக்கு. கடையா?
உதவி தானே. என்ன ரேட்டுண்ணே? ஹலோ இது 50 ரூபா 40 நாளைக்கு தாங்க மாட்டேன். நாளைக்கு தான் பூக்குது. பரவாயில்ல. பையன் எடுத்துருவாங்க. நாளைக்கு தான் கலர் இது அட்டைப்பட்டி ஏதோ வாங்கிடுங்க, சப்பாத்தை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. காய்கறிக்கு என்ன கேட்டீங்களா? 20 கிலோ. இது எவ்வளோ 50ஆ? கிலோ 50. இல்லை இல்லை இது லாங்கில் போகிறது நாளைக்கு நாளைக்கு நைட்டு கோயிலுக்கு தானே போகுது. கோயில் தானே திருமலிசைக்கு. இதே நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு தான் போகுது. அந்த இன்னும் பூக்கல. எவ்வளோ மணி நேரம் தாங்குவது? 48 மணி நேரம் தாங்குமா? நல்லா இருக்கும். நீங்க அதுல பேக் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு ஆகும். மலேசியா சிங்கப்பூர்லாம் போகுது. இதுவா? அப்புறம் மாலை பேக் பண்ணி ஒவ்வொரு கிலோவா பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஹலோ இன்னும் பூக்கல. நாளைக்கு தான் பூக்குது. இங்கேருந்து மலேசியா சிங்கப்பூர் போகுதா? சரிங்க. யூஎஸ் அனுப்புறாங்க. 3 நாள் 4 நாள். நம்ம எக்ஸாம் விட்டுடலாம். நாளைக்கு தான் இந்த மாதிரி பூக்குது. இந்த அனுப்பிச்சிருக்கேன். 20 கிலோ. ஸோ உதிரி பூ நம்ம வாங்க போகிறோம். உள்ள இது எவ்வளோண்ணா? 300. 300ஆ? அந்த 780. அது அந்த வயலட் கலர்ல 80 100. என்னண்ணா? 120ஆ? இட்லி ஊற்றணும். இதெல்லாம் எவ்வளோண்ணா? இது எவ்வளோண்ணா? இது எவ்வளோ? 100 ரூபா கிலோ. கிலோ 100 ரூபான்னா அந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக கை இருக்கு. இது 100 ரூபாயா? கலர் கலராக லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணல்லும் கலரில் வச்சுருக்காங்க. சாமந்தி 70 ரூபாய். எவ்வளோ நினைக்கலாம்? 1 கிலோ 160. 220. கிலோ எவ்வளோண்ணா? 100 ரூபா. கிலோ 100 ரூபா. இல்லை 40. பழைய பூனை பூத்தது. இதாக பூத்துருக்கேன். இது பறிக்கிறப்ப தோட்டத்தில் 1-2 இருக்கிறத பார்த்து லைட்டாக தண்ணி தெளிச்சுடுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து அருமையாக இருக்கும். 10 கிலோவா சார்? 10 கிலோ. எப்படி கிலோ 30 ரூபாய். கூட போட்டு தான் கொடுங்க. ரைட்டில் தான் அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறீங்க. போடுங்க போடுங்க. அது 2 போதும் போதும் போதும். என்னென்ன ஒரு 100 கிராம் எனக்கு ஒரே மூட்டை வரும்ண்ணே. ஒரு மூட்டைக்கு எவ்வளோ கழிக்கும் தெரியுமா? 200 கிராம் கழிக்குங்க. நாங்கள் ஒரு இப்படி போடுற ஒரு 50 கிலோ போனால் அதில் 1 கிலோ நஷ்டமாகும். போட்டு தாங்கண்ணே. கோயில் சர்ச்சுக்கு சாமி ஆசீர்வதிப்பாங்க.
பார்த்தியா நமக்கான பூக்கள் வாங்கியாச்சு. இதில் உதிரி பூவில் ஒரு செட்டு ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. உதிரி பூவில் ஒரு செட்டு வாங்கிட்டு இனி அடுத்த செட்டு பூக்கள் போயிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரே தான் 100 ரூபா. ரொம்ப லாங்கில் கொண்டு போகிறது ரொம்ப லாங்கில் கொண்டு போக தாங்குமா? அதெல்லாம் ஒன்றும் கீழே 100 ரூபா. கோயிலில் கொண்டு கொண்டு அண்ணா 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 பார்த்து போகிறேன். ஆள் இருக்குல்ல. ஓகேண்ணா 300 ஆச்சு. நமக்கான உதிரி பூக்கள்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இங்கே வந்து இன்னைக்கு ரேட் அதிகமாக என்னன்னு தெரியல. பட் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து வரோம்னா பட் மாடரேட்டாக இருக்குது பூவோட விலையெல்லாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வரும்போது பூ மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்துட்டு நல்ல கலர் இதுக்குன்னே போட்டு வச்சுருப்பாங்க. ப்ரைட்டாக தெரியணும், ப்ரைட்டாக தெரியணும்னு நல்லா ஃபுல்லாக அங்கே பாருங்கள். ரோஸ் என்ன கலரில் அழகாக தெரியுது பாருங்கள். காரணம் இந்த லைட். ஸோ கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுத்து நார்மல் டே லைட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் பாருங்கள், பார்த்து வாங்குங்க. சாமந்தி பூவா எவ்வளோண்ணா கிலோ? எவ்வளவு? 100 ரூபாயா? இது வாங்க போகிறோம். ரோஸ் வந்து நார்மல் ரோஸ் 48 மணி நேரம் தாங்குமா? 48 மணி நேரம் தாங்குமா? 4 நாள் இருக்குமா? ஓகே. எவ்வளோ? எவ்வளவு? 3 கிலோ போடுங்கண்ணே. ₹300 சார். போடுங்க போடுங்கண்ணே, பரவாயில்லண்ணே. ஓகே ஓகே போடுங்க. புதுப்பூ இன்னைக்கு வந்த பூயா. சாமந்தியெல்லாம் 4 நாளைக்கு தாங்க. மழை அடியாக இருந்தால் கூட தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும். இதை கூட போட்டு தாங்க. அப்படியே 3 கிலோ கொஞ்சம் போட்டு தாங்க. லைட்டாக கொஞ்சம் போட்டு தாங்கன்னு ஓட்டுங்கய்யா. எல்லாம் ஒரே விலை தான், 100 ரூபா தான். இது வாங்கியாச்சு. எல்லாம் ஒரே விலை தான். சாமி. ஸோ ஃபைனலாக ஒரு 1 கிலோ மல்லிப்பூ மட்டும் வாங்க போகிறோம். 1 கிலோண்ணே. 100 ரூபா. பெரிய பெரிய விடிய காலிலேருந்து 3 மணிலேருந்து 8 மணி வரை சாயந்தரம் வந்து பிஸி தான். பூக்கடை 8 மணி வரை இருக்கும். நைட் 8 மணி வரை இருக்குமாண்ணே? மல்லி 80, மல்லி 80, மல்லி 80, மல்லி 80. போட்டுட்டு வாங்கியாச்சு. எல்லாம் உதிரி பூ செட் எல்லாமே வாங்கியாச்சு. சரி
இப்போ வாங்கிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே.